பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இது புரட்டாசி மாத பலன்கள். இன்னைக்கு பார்க்க போறது புரட்டாசி மாத பலன்கள். பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள். 3 முக்கிய பெயர்ச்சிகள் ஏற்பட போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள். குரு பகவானின் அதிச்சார பெயர்ச்சி ஏற்பட போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள். அதே நேரம் பணம் பதவி கொட்டும், பணம் பதவி கொட்டும் புதன் சுக்கிரனின் பரிவர்த்தனையாகக்கூடிய புதன் சுக்கிரன் பயிற்சி. ஆக இத்தனை யோகங்களும் ஏற்படுகின்ற இந்த புரட்டாசி மாத பலன்களை மிகவும் அற்புதமாக பார்க்க போகின்றோம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் ஏற்பட போகின்றது. அத்தனை யோகங்களையும் சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான 3 முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்றது. இந்த 3 முக்கிய பயிற்சிகளிலும் மிகவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் பல 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 யோகங்களை, பல அற்புதமான யோகங்களை, அதிசய யோகங்களை இந்த புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகின்றது. ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பயிற்சியுடைய 3 பயிற்சிகளும் ஒவ்வொரு பயிற்சிக்கான விளக்கத்தையும் மிக முக்கியமாக ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன், கிரகங்கள் 3 பயிற்சிகளின் ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். இந்த புரட்டாசி மாத பலன்களில் இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன். இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொருவருக்கும் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதில் மறுக்க முடியாத உண்மை. ஆக உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வியாபாரம், உங்கள் உத்தியோகம், உங்கள் குடும்ப பிரச்சனைகள், கடந்த காலம் நடந்தது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த பிரச்சனைகளாம் தீருமா, கடன் நிவர்த்தி அடையுமா, நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுமா, நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குமா, சொத்து பிரச்சனை எல்லாம் தீருமா, இந்த பொருளாதார ஏமாற்றம், மற்றவரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட விஷயங்கள், ஏமாற்றப்பட்ட விஷயங்கள், திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இது குறையுமா கூடுமா, வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னதான் நடக்கப் போகின்றது, என்னைக்குத்தான் நல்ல யோகங்களை அனுபவிக்கப் போகின்றோம் என்பது எல்லாமே இந்த பிரம்மன் இதெல்லாம் எந்தெந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும், எந்தெந்த காலத்தில் என்னென்ன யோகங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து சரியாக சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை. மாற்று கருத்தே இல்லை. பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப புரட்டாசி மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம். புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 30 வரை இருக்கக்கூடிய புரட்டாசி மாத பலன்களை நாம் சிறப்பாக, துல்லிதமாக, தெளிவாக, உங்கள் மனசு திருப்தியாக, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை. அதே நேரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.
இது அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு கடகராசிக்கு இப்படி, இன்னொரு கடகராசிக்கு இப்படி. அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, நேரம் ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. காலம் ஓடிக்கிட்டே போகுது. காலச்சக்கரத்தில் நாமளும் என்னென்னவோ மனசில் சுமந்துட்டு அப்படியே உருந்துக்கிட்டே இருக்கோம். மனசு உருண்டுக்கிட்டே இருக்கு. மனசு பல குழப்பத்தில், வேதனையில், இது எப்போ நடக்குமோ, அது எப்போ நடக்குமோ, இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி இது ஏன் இப்படி போகுது, அவன் ஏன் இப்படி இருக்கான், நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் பல வேதனைகள் சோதனைகளில் நம்ம மனசில் சுமந்துட்டே அலையிறோம். வேதனைப்படாதீங்க. கீழே நம்பரை நோட் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. சரிங்களா? மீண்டும் நல்ல கவனிங்க, தொடர்வோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பலன்களை தெளிவாக பார்க்க போகிறோம். புரியுங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத பலன்களை எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா பல நல்ல விஷயங்கள், என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்னென்ன சரியாக போகுது, என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது, என்னென்ன கிரக மாற்றத்தில் என்னென்ன யோகங்கள் அனுபவிக்க போகிறீங்க, அதுக்கு என்ன பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக நீங்கள் என்ன டிக் பண்ணாமல் பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம். புரட்டாசி மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையை பல யோகங்களை புரட்டி போட்டு அள்ளி தருகின்ற, பல அற்புதமான யோகங்கள் அடைகின்ற 3 முக்கிய பயிற்சிகள், கிரக பயிற்சிகள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். புரிஞ்சுட்டீங்களா? இது யாருக்குன்னா தனுசு ராசிக்கு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு புரட்டாசி மாத பலன்கள். முதலில் ஆரம்ப கிரக அமைப்புகள் என்னவென்று பார்ப்போம். முதலில் தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி ராகு, 7ஆம் இடத்தில் வழக்கம் போல் குரு, அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, அதாவது 9ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் அற்புதமான பலத்தில், தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய். இதன் ஆரம்ப கிரக அமைப்புகள். 3 முக்கிய கிரக பயிற்சிகள் அது எந்தெந்த தேதியில் முதல்ல பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா அதிச்சார குரு பயிற்சி. இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது உங்களுக்கு 8/10/2025 அன்று புரட்டாசி 22 அதிச்சார குரு பயிற்சி உங்களுக்கு, அதாவது மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு பணவரஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகின்றார். புரியுங்களா? அடுத்து உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவன், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவன் புரட்டாசி 15 1/10/2025 அன்று 11ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைய, 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைந்தால் லாபஸ்தானத்தில், ஆக தொழில் லாபம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பில் சுக்கிரன் மட்டும் என்ன பண்றாரு, அடுத்து புரட்டாசி 24 10/10/2025 அன்று உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இதுதான் 3 முக்கிய பயிற்சிகள். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஆரம்ப கிரக அமைப்புகளில் என்னென்னு பலன் பார்ப்போம். வழக்கம் போல் இப்போ தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சனி ராகு பூரட்டாதி நட்சத்திரம் என்று குபேர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தற்போது, அதாவது எப்பவுமே ஒரு இடத்துல கிரகம் இருந்தால் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மாறும்போது யோக பலன்கள் அதிகமாக மாறும். அப்போ இப்போ சனி ராகு 3ஆம் இடத்துல குபேர நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது முயற்சிகள், பதவி யோகங்கள், முயற்சிகள் வெற்றி அடையும், பதவி யோகங்கள், பேரும் புகழும், பல இடமாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றத்தால் முன்னேற்றம் ஏற்படும், நல்ல பதவி யோகம் ஏற்படும். கடன் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக இந்த குரு பகவான் தனது சுய நட்சத்திரத்தில், அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து 7ஆம் இடத்திலிருந்து தனுசு ராசியை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக, அவருடைய நட்சத்திரத்திலே அவர் அவர் ராசியை பார்க்கக்கூடிய, தனுசு ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பமைப்பு. அப்போ ஒரு பாதுகாப்பு வளையம், எந்த அதாவது ரொம்ப மோசமான நிலைக்கு போக உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு, வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரியா? அவருடைய சொந்த நட்சத்திரத்தில். அடுத்து
இந்த தனுசு ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சுக்கிரன் கேது. அப்ப 6ஆம் அதிபதியாக 9ஆம் இடத்தில் இருந்தால் தந்தையுடன் வம்பு வழக்கு, இல்லாட்டி தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு. அடுத்ததாக உயர்ந்த அதிகாரிகள் யாராவது ஒரு ஒரு சொத்து பிரச்சனைகளோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கோ அங்க வந்து ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதே நேரத்தில் வீட்டில் மனைவியுடன் சண்டை சச்சரவுகள், மனைவியுடன் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு பெரிய அதிகாரிகள் மூலம் சந்தித்து அதை அந்த ஏதாவது பிரச்சனை ஏற்படும், ஏதாவது பிரச்சனைக்காக சந்திக்க போகிறீங்க, அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும். புரிஞ்சுட்டிங்களா? ஒரு வங்கி கடனுக்காக ஒரு தொடர்பு கொள்ளும்போது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். இப்படிலாம் ஒரு பிரச்சனையை தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதான் இந்த தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்தில் உயர்ந்த அதிகாரிகளை சந்திக்கும் போது ஒரு வங்கி அதிகாரிகளோ பொருளாதார சம்பந்தப்பட்டமோ தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். மனைவிக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இல்லாட்டி தந்தைக்கு பிரச்சனை கொடுக்கும் இந்த சுக்கிரனாகப்பட்டவன் கேதுவோடு சேரும் பொழுது. அப்போ இதிலிருந்து இந்த பிரச்சனை விடுபடுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாளை வழிபட்டு கொள்ளுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலையிட்டு வழிபட்டு கொள்ளுங்கள். விநாயகனுக்கு அருகம்புல் மாலையிட்டு வழிபட்டு கொள்ளுங்கள். இதற்கு நிவர்த்தி. சரிங்களா? இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா அடுத்ததாக வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வந்து 9ஆம் இடத்தில் இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் வந்து ஒரு சூரியனும் சுக்கிரனும் வலிமை, மிகப்பெரிய வலிமை. புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று 10ஆம் இடத்தில் தசம தொழில் ஸ்தானத்தில், தசம தொழில் ஸ்தானத்தில் என்னதான் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த தொழிலை வந்து சிறப்பாக கொண்டு போயிடுறேன், வருமானத்தை கொடுத்துருவேன், முன்னேற்றத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெற்று சூரியனோட சேர்ந்துறது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடியது. ஆக ஒரு தலைமை தாங்கும் பொறுப்பு, ஒரு புதிய பதவியை தலைமை தாங்க ஏற்றுக்கொள்ளப்படும் பொறுப்பு, ஒரு சமூக அந்தஸ்து, வியாபாரத்தில் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம். வியாபாரத்தில், தொழிலில், நல்ல பதவியில், அரசாங்க பதவியில் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒரு பெரிய பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை, பெரிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய நிலை. ஒரு பெரிய தொழிலை ஆரம்பிக்கலாம், ஒரு பெரிய பதவி ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி ஏற்படக்கூடிய நிலை, அந்த பதவியை அரசாங்க பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் உலகத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்துவது, ஷேர் மார்க்கெட்டில் நல்ல தொழில் முன்னேற்றம். 10ஆம் இடத்தில் புதன் இருந்தால் உங்களுக்கு வியாபாரத்தில் எந்த வியாபாரம், ஷேர் மார்க்கெட் வியாபாரம் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு நெட்வொர்க் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, போக்குவரத்து, கம்யூனிகேஷன் தொழில், எந்த தொழிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இந்த புதன் வந்து கம்யூனிகேஷன் தொழில் யார் என்ன செஞ்சாலும் சரி, ஐடி தொழில், கம்யூனிகேஷன் தொழில், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக தனுசு ராசிக்கு ஏற்படுகின்றது. அடுத்ததாக வந்து 11ஆம் இடத்தில் செவ்வாய் 6ஆம் அதிபதி, அதாவது உங்களுக்கு 5ஆம் அதிபதி, தனுசுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாயாகப்பட்டவன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது பூர்வீகத்தால் ஏற்கனவே பூர்வீக பிரச்சனைகள் நிறையா இருந்திருக்க, அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நிலை தான் 11ஆம் இடத்தில் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் இருப்பது. அதே பிள்ளைகளுக்கு வந்து புத்திர பாக்கியம் ஏற்படுவது, தனுசு ராசி பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவது, அந்த தனுசு ராசி பிள்ளைகளுக்கு அவருடைய கணவனுக்கோ, அதாவது கல்யாணம் முடிஞ்சு அவங்க பிள்ளைகள் அவங்க கணவனுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது. இது ஒரு நல்ல அமைப்பு. சரிங்களா? இப்போ ஆரம்ப கிரக அமைப்புடைய பலன்களை பார்த்துட்டோம். இப்போ பெயர்ச்சி பலன்கள். இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவன் புரட்டாசி 15. இப்போ வந்து ஏற்கனவே இந்த ஆரம்ப கிரக அமைப்புகளை பற்றி பார்த்துட்டோம். இப்போ 3 கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது பார்த்தீங்களா? அந்த 3 கிரகங்களில் முதல்ல வந்து நமக்கு புரட்டாசி 15ல் புதன் வந்து 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். ஆக 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைந்தால் தொழில் லாபங்கள் கூடும். கணவன் மனைவியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். 11ஆம் இடம் வந்து கணவன் மனைவிக்கு வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடியது, தொழில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதே நேரத்தில் அங்கே வந்து ஏற்கனவே செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதியாக இருக்காரு. ஒரு 5ஆம் அதிபதி போய் 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால்
மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய பூமி யோகம், மிகப்பெரிய பூமியாளும் தன்மை, பதவியாளும் தன்மை நிச்சயமாக ஏற்படும். பூமியாலும் பதவியாலும் தன்மைகள் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டால் புரிஞ்சுட்டா மிகப்பெரிய யோகம். சரி, அடுத்ததாக குரு பெயர்ச்சி, அதாவது அதிச்சார குரு பெயர்ச்சி 8/10/2025, அதாவது புரட்டாசி 22 அதிச்சார குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி என்பது விருச்சிக ராசி 8ஆம் இடம். அதாவது 8ஆம் இடம் என்பது பணவரஸ்தானம். இந்த பணவரஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைகிறார் பணவரஸ்தானத்தில். அப்போ பணவரஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைந்து ஏற்கனவே உங்கள் ராசியை பார்த்து இப்போ எங்கே பார்க்க போகிறாரு? பணவரஸ்தானத்தில் உச்சம் பெற்று உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். தனகாரகனே தனஸ்தானத்தை பார்க்குறார். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ தொழில் வருமானம் முன்னேற்றங்கள் பெருகும், பதவி யோகத்தை கொடுக்கும், திடீர் லாட்டரி யோகத்தை கொடுக்கும். 8ஆம் இடம் வந்து எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படுத்தக்கூடியது. நினைச்சு பார்க்க முடியாத பதவி யோகத்தையும் நினைச்சு பார்க்க முடியாத வருமானத்தையும் கொட்டி தருகின்ற இடம் தான் அந்த 8ஆம் இடம். அதிர்ஷ்டஸ்தானம், லாட்டரி யோகம், லாட்டரி சீட்டு, இதெல்லாம் வந்து சிறப்பு. எதிர்பாராத அளவுக்கு செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகம். லாட்டரி யோகம் போல் லாட்டரி நம்ம தமிழ்நாட்டில் இல்லைனாலும் லாட்டரி யோகம் போல் செல்வங்கள் பெருகும், அதில் மாற்றமே இல்லை. அடுத்து பயிற்சி என்பது இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவன் என்ன பண்ணுறாரு? கேதுவோட சேர்ந்திருந்தவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 10ஆம் இடத்துக்கு வந்தால் தர்ம கர்மாதி, அதாவது உங்களுக்கு பரிவர்த்தனை யோகமாக மாறிடுது. அதாவது கன்னியில் இருக்க புதன் சுக்கிரன் வீடான துலா ராசிக்கு போயிட்டார். அந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு? புதனுடைய கன்னி வீடான புதனுக்கு வந்த புதனுடைய இடத்துக்கு, கன்னி வீடான புதனுடைய இடத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். ஆக சுக்கிரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கிரனும் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம். புரிஞ்சுட்டேன் நான் சொல்றது? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற புதன் வந்து 11ஆம் இடம், உங்க தனுசு ராசிக்கு 11ஆம் இடம் துலா ராசி, அங்கே போயிடுது. அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகப்பட்டவன் 10ஆம் இடத்துக்கு கன்னிக்கு வந்துடுறார். கன்னி புதனுடைய இடம். அப்போ புதன் ஏற்கனவே துலா ராசிக்கு போயாச்சு. அப்போ சுக்கிரன் அந்த இடத்துக்கு வந்துட்டார் கன்னிக்கு. பரிவர்த்தனை யோகம். இந்த பயிற்சி பாருங்க, பரிவர்த்தனை பயிற்சியாக மிகப்பெரிய பரிவர்த்தனை யோகத்தினால் மிகப்பெரிய எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடுகின்ற யோகமாக அமைந்திருக்கிறது. புகழ் பெறும் யோகமாக அமைந்திருக்கிறது. செல்வத்தை உயர்ந்திருக்கக்கூடிய யோகமாக அமைந்திருக்கிறது இந்த பரிவர்த்தனை யோகம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த குரு பயிற்சியை பார்த்துட்டோம், இந்த சுக்கிர பயிற்சியை பார்த்துட்டோம், இந்த புதன் பயிற்சி அடையதை பார்த்துட்டோம். ஆக இந்த 3 முக்கிய பயிற்சிகளும் நிச்சயமாக தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வ யோகத்தையும் பதவி யோகத்தையும் பொருளாதார பிரச்சனையும் நிச்சயமாக பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தியே கொடுக்கும். ஆக தனுசு ராசினியர்களே, இது வந்து பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இல்லை தனிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனைகள், கணவன் மனை பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், புத்திர பாக்கியம் இல்லாத பிரச்சனைகள், குழந்தை இல்லை கணவன் மனைக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள், அப்படி ஏதாவது நீண்ட நாள் நடக்காமல் இருந்தால் அது எப்போ சரியாக எப்போ நடக்கும், இது என்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து நிச்சயம் எழுதியிருப்பார். அது எப்போ நடக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெரிஞ்சுக்கலாம், தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், குழப்பமே இல்லாமல். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.